பிக் பாஸ்ல நாமினேஷன்ல அரோராவை தவிர மீதி 5 பேருமே வந்து நாமினேட் ஆயிருக்காங்க. பிக் பாஸ் இப்போ ஒருத்தரையா கன்ஃபெஷன் ரூம் கூப்பிட்டு உங்களை தவிர மீதி 4 பேர்ல யாராவது ஒருத்தர் சேவ் பண்ணலாம், ஆனா ஒருத்தர் சேவ் பண்ணா ஒரு பச்சை மிளகா சாப்பிடணும் அப்படின்னு ஒரு டாஸ்க் வந்து வைக்கிறாரு. ஃபர்ஸ்டா கன்ஃபெஷன் ரூமுக்கு வினோத் தான் போறாரு. அவர் வந்து சபரியை வந்து சேவ் பண்றாரு. ரீசனா என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, கார் டாஸ்க்ல அவர் இறங்காம இருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா டிக்கெட் டு ஃபினாலே வந்து வின் பண்ணிருப்பான். வின்னிங் பாயிண்ட்ல இருந்தும் அதை யோசிக்காம ஹெல்ப் பண்ணதுக்காக அவனை சேவ் பண்றேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. அடுத்ததா திவ்யா வந்து வராங்க. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து சாண்ட்ராவை வந்து சேவ் பண்றாங்க. ரீசனா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எனக்கு ஒரு சிஸ்டரா அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால அவங்கள சேவ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. பச்சை மிளகாவை மோந்தெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. பிக் பாஸ் இது மல்லிப்பூவா சாப்பிடுங்க அப்படின்லாம் வந்து கியூட்டா வந்து பேசியிருந்தாரு. திவ்யா வந்து சாண்ட்ரா சபரி இவங்க 2 பேருமே வந்து சேவ் பண்ணியிருந்தாங்க. சபரிக்கு என்ன ரீசன் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கார் டாஸ்க்ல கடைசி வரைக்கும் இருந்தா கண்டிப்பா சபரி வின் பண்ணிருப்பாரு, அவர்கிட்ட ஒரு ஹியூமனிட்டியை பார்த்து அதனால சேவ் பண்றேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. திவ்யா வந்து 2 பச்சை மிளகா சாப்பிட்டனால அவங்களுக்கு ரொம்பவே காரமா இருந்துச்சு, அதனால வினோத் மேல சாஞ்செல்லாம் வந்து அழுதுட்டு இருந்தாங்க. அடுத்ததா வந்து சபரி போறாரு. சபரியுமே 2 பேரை வந்து சேவ் பண்ணியிருந்தாரு. ஒன்னு வந்து சாண்ட்ரா ஜெயிச்சா சாண்ட்ரா மாதிரி பயந்துட்டு இருக்க எல்லாருமே வந்து ஜெயிப்பாங்க, அவங்களோட கேம் இன்னும் பார்க்கணும் அப்படின்னு வந்து ரீசன் சொல்லியிருந்தாரு. ரெண்டாவதா வந்து வினோத்தை வந்து சேவ் பண்ணியிருந்தாரு. அவர் நிறைய விஷயங்களை இந்த வீட்டுக்குள்ள வந்து மாத்தி இருக்காரு, அவருக்கு இங்கிருந்து ஜெயிக்கிற அமௌண்ட் ரொம்ப முக்கியம், அதனால சேவ் பண்றேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. இதே மாதிரி சீசன் 3ல ஒரு டாஸ்க் வந்து நடந்துச்சு. அது கடைசியில பிக் பாஸ் வந்து ஃபன் டாஸ்க் அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. இதுவும் அப்படிதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.